அரசி அவங்க அண்ணன் சரவணனோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரவணன் அரசிக்கு, நீ அழாத அரசி, எதுக்கு அழுற, அண்ணன் எல்லாம் ஒன்றும் கவலைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்வார். சரவணன் ரூமில் தான் அரசி இருப்பாங்க. சரவணன், நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், நீ போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அரசியை அனுப்பிச்சி விட்டுருவாரு. அரசி ஹாலுக்கு வருவாங்க. அங்கே செந்தில் உட்கார்ந்துருப்பாரு. அரசி அழுகுறத பார்த்துட்டு, என்ன அரசி என்னாச்சு அப்படின்னு செந்தில் கேட்டதுமே செந்தில் மேலே சாஞ்சுக்குவாங்க. அண்ணே, எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். முதல்ல என்னால தான் ஒரு பிரச்சனை வந்தது இந்த வீட்டில். என்னால் எல்லாருமே அழுதாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நிம்மதியாகவே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னே நம்ம வீட்டுக்கு மட்டும் இப்படி நடக்கு? எல்லாருமே சந்தோஷமா தானே இருந்தோம் முன்னாடி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. செந்தில், எல்லா கஷ்டத்தையும் தூக்கி நீ ஏன் அரசி ஓ மேல போட்டுக்கிற? ஒன்னால ஒன்றும் கிடையாது, நீ அமைதியா இரு, அழாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்கிறோம், என்ன அழாத அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கு ஆறுதல் சொல்வாரு. அரசி, அண்ணே நீ உன் வீட்டுக்கு போகாத அண்ணே, இங்கேயே இரு அண்ணே, அதுதான் எங்களுக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு அரசி சொல்லுவாங்க. செந்தில், நான் கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. மீனா ஆபீஸ்ல இருந்து வரும்போதே சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வீட்டுல எல்லாருமே வருத்தமா இருக்காங்கல்லங்க, அதனாலதான் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். யாருமே சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. சரி, இந்த சாப்பாடையாவது கொடுத்து எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு போலாம் அப்படிங்கறதுக்காக வேண்டி சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. செந்தில் மீனா கிட்ட, இன்னைக்கு நம்ம போக வேண்டாம் மீனா, இங்க எல்லாரும் இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம இங்க விட்டுட்டு போனோம்னா நல்லா இருக்காது, நம்ம இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்வாரு. மீனாவும், நானும் அதையே தாங்க நினைச்சேன், நம்ம இங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஒன்னா படுத்து தூங்குவாங்க. அது மாதிரி கோமதி, மீனா, ராஜி, அரசி எல்லாம் லைனா படுத்து தூங்குவாங்க. பாண்டியன் மட்டும் தனியா பெட்ல உள்ள உட்கார்ந்துருப்பாரு. கோமதிக்கு மயிலை ஏமாத்திட்டதுனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால ராஜிக்கிட்டையும் மீனா கிட்டையும், ஏய் நீங்க ஏதாவது சொல்லி ஏமாத்திருக்கீங்களா, நீங்க ஏதாவது பொய் சொல்லியிருக்கீங்களாடி, ராஜி நீ காலேஜ் தானே படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மீனா, நீ கவர்மெண்ட் வேலைக்கு தானே போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மீனா கோமதி கிட்ட, ஆமா அத்தை, நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஏன் அத்தை அப்படி கேக்குறீங்க, நாங்க எதுவும் பொய் சொல்லல அப்படின்னு மீனாவும் ராஜியும் சொல்லுவாங்க. இல்லடி, எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியலடி. இந்த மயிலை எவ்வளவு நம்பணும், அவ இப்படி செய்வான்னு நம்ம நினைக்கவே இல்லைல்ல, அதனாலதான் எனக்கு ஒண்ணுமே புரியல, எதை நம்புறது நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. கதிர் அவங்க மாமா பழனியோட கடைக்கு நைட்ல போவாரு. பழனி கடையில எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. கதிர் அங்க போனதும், வாடா மாப்பிள்ள, என்னடா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. என்னமாமா கடையெல்லாம் மூட போற போல இருக்க, எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் பழனி, ஆமா மாப்பிள்ள, நேரம் ஆச்சுல, அதான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கதிர், மாமா அம்மாவும் அக்காவும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க, அதனால அப்படி பேசியிருப்பாங்க, நீங்க ஒன்னும் மனசுல வச்சுக்காதீங்க மாமா, உங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்வாரு. பழனி கதிர் கிட்ட, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன் மாப்பிள்ள, அதெல்லாம் விடு, சரவணன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டதுமே கதிர் ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாரு. ஏய் என்னடா மாப்பிள்ள, நீ ஏன் அழுற, நீ தைரியமான ஆளாச்சே, நீ ஏன்டா அழுற, எல்லாம் சரியாயிடும், சரவணனோட வாழ்க்கை திரும்பவும் நல்லா ஆயிடும், வருத்தப்படாத. அவன் காதலிச்ச பொண்ணவே கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம், மச்சான் தான் அந்த பொண்ணுக்கு சொந்த பந்தம் இல்ல, யாரும் இல்ல, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப பாரு, இப்ப மட்டும் எல்லா சொந்தக்காரவங்க எல்லாம் கூட இருக்காங்களாக்கும். பெத்தவங்க என்ன சொன்னாலும் தலையாட்ட கூடாது போல இருக்கு. பாரு, இப்ப அவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்ய, வருத்தப்படாதடா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கதிருக்கு ஆறுதல் சொல்வாரு. மயிலி வீட்லயும் எல்லாருமே வருத்தத்துல இருப்பாங்க. மயிலோட அம்மாவும் நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்பாங்க. குழலி அவங்கள, இவ்வளவு பெரிய ஃப்ராடு பொம்பளையா இருக்கியே அப்படின்னு சொன்னதெல்லாம் அவங்களுக்கு மனசுல தோணும். ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாங்க. நான் என்ன வேணும்னேவா ஃப்ராடு பண்றேன், எந்த வழியும் இல்லாததுனால இப்படியெல்லாம் பண்ண வேண்டியதா ஆயிப்போச்சு. மயிலு உள்ள பெட்டு மேல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. மயிலோட அம்மா அப்பா சுடரு 3 பேருமே போயிட்டு மயிலுக்கு ஆறுதல் சொல்வாங்க. மயிலோட அம்மா மயிலு கிட்ட, சாப்பிடவா மயிலு, 2 நாள் ஆயிடுச்சு நீ சாப்பிட்டேவும், உன்னை இப்படியே விட்டுற மாட்டோம் மயிலு, இன்னும் 2 நாள்ல உன் வாழ்க்கைய நானே சரி பண்றேன், உங்க வீட்டுல இருந்து அவங்களே வந்து உன்னைய கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலு அவங்க அம்மாவை கையெடுத்து கும்பிடுவாங்க. ஐயோ சாமி, நீ பண்ணினதெல்லாம் போதும், இன்னும் பித்தலாட்டம் பண்ண போறியா, அன்னைக்கே எங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு உண்மை தெரியும் போதே எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கணும்,
மன்னிக்கணும், எல்லா உண்மையும் சொல்லிட்டு நான் பொட்டியை தூக்கிட்டு இங்க வந்திருக்கணும், எல்லாம் ஒன்னாலதான், நீ தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னதும் எங்க போறது, வேற வழி இல்லையே அப்படிங்கறதுக்காக வேண்டி பொய்ய மறைக்க வேண்டியதாயிருச்சு. மயிலோட அம்மா மயிலுக்கிட்ட இன்னமும் என்ன சொல்வாங்கன்னா, புத்திசாலித்தனமா உனக்கு பொழைக்க தெரியல, உன் புருஷனை உனக்கு கைக்குள்ள போட தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலு அவங்க அம்மா பார்த்து, நீ சொன்னதை நான் கேட்கலையா, நான் அதை மட்டும் தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் முட்டாள் தான், நான் படிக்காதவ தான், புத்தி இல்லாதவ தான், அதனாலதான் நான் படிச்சு சொன்னேன், இவ்வளவு பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம், இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்லயே இருக்கேன்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன, அக்கம் பக்கத்துல எல்லாரும் தப்பா பேசுவாங்க, ஊரு உன்னை பத்தி என்ன பேசும், நம்ம வீடை பத்தி என்ன பேசும், உனக்கு கல்யாணம் ஆனாதான் சுடருக்கும் கல்யாணம் ஆகும்னு அது இதையும் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த, இப்ப பாரு உன் பொண்ணு எங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. மயிலோட அம்மா திரும்பவும் சாப்பிட்றதுக்காக கூப்பிடுவாங்க. நீ வெளியில போமா, நீயும் அப்பாவும் அங்கிட்டு போங்க, கொஞ்ச நேரம் என்னை தனியா விடுங்க அப்படின்னு மயிலு ரொம்ப வருத்தப்படுவாங்க. சுடரு அவங்க அம்மா அப்பாவை, நீங்க வெளியில போங்க, நான் பாத்துக்கிறேன் அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. மயிலு அவங்க தங்கச்சி கிட்ட மறுபடியும் திரும்ப என்ன சொல்வாங்கன்னா, நீ அம்மா அப்பா பேச்ச மட்டும் கேட்கவே கேட்காத, நல்ல அம்மா அப்பாவா இருந்தா பரவாயில்ல, இப்படி பொய் சொல்லி கல்யாணம் எல்லாம் நீ பண்ணவே பண்ணாத சுடரு அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலுக்கு சுடரு தான் ரொம்ப ஆறுதலா இருப்பாங்க. அக்கா தங்கச்சி இருந்தா இது போலதாங்க இருக்கணும், ஒருத்தருக்கு கஷ்டம்னா இன்னொருத்தர் எப்படி ஆறுதலா இருக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னைக்கு எபிசோடு இதோட முடிஞ்சதுங்க.